ஹலோ நண்பா, இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமெரிக்காவில் வந்து ஒரு ஆசிரமம் வந்து இருக்குது. அந்த ஒரு ஆசிரமத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 பசங்களுக்கு மேலே இருக்கிறாங்க. அந்த 50 பசங்க மத்தியில் வந்து ஒரு பெரிய 4 பசங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு 4 பசங்க வந்து சின்ன வயசுலேருந்து அந்த ஒரு ஆசிரமத்தில் வந்து வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ வெளியே எங்கே போனாலும் ஒன்றா தான் போவாங்க, சாப்பிட எங்கே போனாலும் ஒன்றா தான் போய்கிட்டு இருப்பாங்க. இப்படி அவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப ஜாலியாக போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நைட்டு வந்து அந்த 4 பசங்களும் வந்து தனித்தனி ரூமில் வந்து படுத்து வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது சந்தோஷமாக வந்து காலையில் எழுந்திரிச்சு நம்ம வந்து நிறைய பிளான்லாம் வந்து போட்டு வச்சிருக்கோம், அதெல்லாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையை பேசி தூங்கிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8-9 மணி நேரத்தில் போய் அந்த 3 பசங்க வந்து ஒன்னா போய் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு டயத்தில் வந்து ஒரே ஒரு பையனை மட்டும் ஆள வைக்கணும். அந்த ஒரு பையன் வந்து லேட்டாக வந்து அந்த ஒரு டைனிங் டேபிளுக்கு வந்து சாப்பிட வரான். அப்படி சாப்பிட வரும்போது என்னடா இது நைட்டு ஃபுல்லாக நீ தூங்குனியா, உன்னோட மூஞ்சி எதுக்கு பார்க்கறதுக்கு இவ்வளோ டல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் கேட்கும் போது ஒன்றும் இல்லை, நேற்று நைட்டு வந்து என்னோட கனவுல வந்து ரோசா பூவும் வந்து நிறைய கனவுலாம் வந்துட்டு இருந்துச்சு. சடனாக வந்து எந்திரிச்சு உட்காந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து தூக்கமே வரல, ஒரு மாதிரி பயம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த ஒரு நாள் வந்து அப்படி பேசி அவனுக்கு ஆறுதல் கூறி அந்த ஒரு நாள் வந்து முடிஞ்சு போகுது. மறுநாள் வந்து விடியுது. மறுநாள் விடிஞ்சதுக்கு அப்புறம் அதே 8-9 மணிக்கு வந்து எல்லாரும் சாப்பிடுறதுக்கு வந்து போறாங்க. அப்படி சாப்பிடுறதுக்கு போகும்போது அகைன் அந்த ஒரு ஃப்ரெண்டு வந்து மிஸ் ஆகுறான். அப்படி மிஸ் ஆகும்போது இன்னொரு பையனை விட்டு அவன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான், ரூம்ல மணி 9 மணிக்கு மேலே ஆயிருச்சு, இன்னும் சாப்பிட வரல, என்ன ஆச்சுன்னு சொல்லி நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஒரு பையன் மட்டும் தனியா வந்து போறான். கதை திறந்து பார்க்கும்போது அவன் ஃப்ரெண்டு வந்து வாயை திறந்த மாதிரி வானத்தை பார்த்துட்டு படுத்து கிடக்குறான். அப்படி படுத்துருக்கும் போது எழுப்பும் போது சுத்தி வந்து ஃபுல்லாவே அந்த ரோசா வந்து இருக்குது. கழுத்துல வந்து ரெட் கலர் மார்க் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. உடனே அந்த பையன் வந்து மூக்குல வந்து கை வச்சு பார்க்கறான், மூச்சு இல்ல, நாடி துடுப்புல கை வச்சு பார்க்கறான், நாடி துடுப்பு இல்ல. அந்த ஒரு பையன் வந்து இறந்து போயிட்டான். உடனே அந்த பையனோட உடம்பு வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க. அந்த 3 ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப சோகமா இருக்கிறாங்க. என்னடா இது, நம்ம ஃப்ரெண்டு காரணமே இல்லாம இப்படி இறந்து போயிருக்கான், யார் இந்த கொலை பண்ணிருப்பான்னு சொல்லி எல்லாரும் மத்தியில வந்து ஒரு பெரிய குழப்பம் வந்து இருந்துட்டு இருந்துச்சு. அப்படி குழப்பம் இருந்துட்டு இருக்கும்போது அன்னைக்கு நைட்டு வருது. அன்னைக்கு நைட்டு எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில 9 மணி ஆகுது. சாப்பிடுறதுக்கு வந்து 2 பேர் போறாங்க. இன்னும் ஒரு பையனை வந்து ஆளை காணும். என்னடா இது, இன்னைக்கு இவனை ஆளை காணுவேன்னு சொல்லிட்டு அவனை தேடுறதுக்கு இன்னொரு ஃப்ரெண்டை வந்து அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி அனுப்பி வைக்கும் போது கதை திறந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு வந்து எப்படி வாயை திறந்து வானத்தை பார்த்து இறந்து கிடந்தானோ அதே மாதிரி தான் இந்த ஒரு பையனை வந்து இறந்து கிடக்குறான். அதை பார்த்து கிடந்து இவங்க 2 ஃப்ரெண்டுக்கு வந்து ரொம்ப வந்து பயம் வர ஆரம்பிக்குது. அகைன் இந்த பையனோட உடம்பை எடுத்துட்டு போய் போஸ்ட்மார்ட்டம் வந்து பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அகைன் அன்னைக்கு நைட்டு வந்து இவங்க 2 பேரும் வந்து ரொம்ப சோகத்தில் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில் விடியுது, 9 மணி ஆகுது. 9 மணி ஆனோன்னா டைனிங் டேபிளுக்கு வந்து இவன் ஒரு பையன் வந்து போறான். இன்னொரு பையனை வந்து ஆளை காணவே இல்லை. அவனை தேடி வந்து ரூம்குள்ள போகும்போது அதே நிலைமையில இருந்திருக்கான். கதவு வாசல் பக்கத்துல நின்றுட்டு இவன் வந்து இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி இவன் வந்து முடிவு பண்ணிட்டான். ஹாஸ்டல்ல இருக்க ஆட்கள் எல்லாருமே வந்து பாக்குறாங்க, அந்த ஒரு பையனை வந்து இறந்து போயிட்டான். ஸோ இந்த ஒரு பையன் வந்து ரொம்ப ஆழ்ந்த சோகத்துக்குள்ள வந்து போயிட்டான். சோகத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் வந்து இன்னைக்கு நைட்டு வந்து நானும் தூங்காம தான் இருக்க போறேன். நான் தூங்காம இருந்து யார் வந்து என்னை வந்து கொலை பண்றான்னு சொல்லி நானும் பாக்குறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரையும் வந்து யார் கொலை பண்ணாங்களோ அவங்கள வந்து நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அந்த பையன் வந்து ஒரு முடிவு எடுக்கிறான். நைட் ஆகுது. நைட் ஆனதுக்கு அப்புறம் பெட்ல வந்து படுத்துருக்கிறான். படுத்துக்கிட்டு ஏகப்பட்ட கனவு வந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். எந்த மாதிரி கனவு வரும், எந்த மாதிரி கனவு வந்ததுக்கு அப்புறம் அங்க வந்து இறந்து போனாங்க. அவங்க 3 பேர் இறந்து போகும்போது சுத்தி வந்து நிறைய ரோசா பூ வந்து இருந்துச்சு. ஒருவேளை அந்த ரோசா பூனால அவங்க வந்து இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி அந்த பையன் வந்து ஏகப்பட்ட கால்குலேஷன், ஏகப்பட்ட ட்ரீம், ஏகப்பட்ட விஷயத்தை வந்து பயங்கரமா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம நைட் நம்ம தூங்காம இருப்போம், யார் வந்து என்னை கொலை பண்றான்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து பெப்சி, கோக்கு, டீன்னு சொல்லிட்டு கண்ட மணி எல்லா ஸ்நாக்ஸையும் வந்து அடுக்கி வச்சுட்டு ஒன்னொன்னா குடிச்சிட்டே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். அப்படி எல்லாமே பக்கத்துல வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சடனா அவனுக்கு வந்து தூக்கம் வருது. கண்ணை வந்து மூடுறான். கண்ணை மூடிட்டு சடனா வந்து கண்ணை திறக்கும் போது அவனோட கனவுல வந்து ரோசா பூ வந்து நிறைய வந்து ஃப்ளோர் ஃபுல்லா வந்து சிந்தி இருக்கிறது வந்து அவன் கனவுல வந்து வருது. அதை பார்த்துக்கிட்டு அந்த பையன் வந்து பயந்து போயிட்டான். என்னடா இது, நம்ம வந்து தெரியாத நம்ம தூங்கிட்டோம், நம்மளும் வந்து இந்த நேரத்துல இறந்து போயிருப்போமேன்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சியில வந்து எந்திரிச்சு உட்கார்றான். என்னடா இது, கனவு வந்து ரொம்ப மோசமா வருது, நம்மளுக்கு ரோசா பூ கனவு வருது, ஒருவேளை இன்னைக்கு நைட்டு தான் வந்து நம்மளுக்கு லாஸ்ட் நைட்டோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு சைடில் திரும்பி பார்க்கும்போது தூரத்துல இருந்து ஒரே ஒரு பொண்ணு வந்து நின்றுட்டு இருக்கிறா. அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டு இவன் ரொம்ப பயந்து போயிட்டான். யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி உத்து பார்க்கும்போது அந்த பொண்ணோட ஃபேஸை பார்த்துக்கிட்டு இந்த ஒரு பையன் வந்து பயங்கரமா அதிர்ச்சியில் வந்து உறைஞ்சு போயிட்டான். பல மாசத்துக்கு முன்னாடி ஒரு அப்பா, அம்மா, அவங்களோட பொண்ணு 3 பேர் வந்து கார்ல வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது அப்பா வந்து பொண்ணுகிட்ட வந்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறாங்க, இதுக்கப்புறம் வந்து வாழ்க்கையில் என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவளோட ஃபியூச்சர் பிளானை பத்தி அந்த பொண்ணு வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லிட்டு இருக்கிறா. அவங்க அம்மா அப்பா வந்து பொண்ணு வந்து என்னெல்லாம் வந்து ஆகணும்னு சொல்லி ஆசையா வந்து சொல்லிட்டு இருக்காளேன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து சிரிச்சுக்கிட்டே கண்ணை மூடிட்டு பின்னாடி திரும்பி பார்த்துட்டு முன்னாடி திரும்பி பார்க்கும்போது ஆப்போசிட்ல ஒரு லாரி வந்து நின்றுட்டு இருக்கு. அந்த லாரியில போய் கண்ட்ரோல் இல்லாம காரை வந்து விட்டுட்டாங்க. அப்படி காரை விட்டதுக்கு அப்புறம் ஸ்பாட்லேயே வந்து அவங்க அம்மா அப்பா வந்து உடம்பு நசுங்கி இறந்து போயிட்டாங்க. ஸோ இந்த ஒரு பொண்ணு வந்து அந்த இன்சிடென்ட் நடந்துக்கு அடுத்து பயங்கர அதிர்ச்சியில வந்து மயங்கி போயிட்டா. கண்ணை திறந்து பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல் வந்து இருக்கிறான். நான் எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து அங்க இருக்கிற டாக்டர் கிட்ட கேட்கும்போது இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட்ல நீ வந்து அசால்ட்டா வந்து தப்பிச்சிருக்க, நீ ரியலி வந்து ரொம்ப லக்கியான சைல்டு அப்படின்னு சொல்லி டாக்டர்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது என்னோட அம்மா அப்பா எங்க அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு வந்து கேட்கும்போது உன்னோட அம்மா அப்பா வந்து இறந்து போயிட்டாங்க, எங்களை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணு வந்து ரொம்ப சோகத்துல வந்து அந்த பொண்ணோட வாழ்க்கையை வந்து வெறுத்து போயிட்டா. அந்த பொண்ணு வந்து என்னெல்லாவோ ஆகணும்னு சொல்லி அவளோட கனவு வந்து அம்மா அப்பாட்ட டிராவல் டயத்தில் வந்து சந்தோஷமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்க அப்பாவோட கவனம் வந்து டிரைவிங் இல்லாதனால அந்த குடும்பத்தில் இருக்கிற அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் வந்து ஸ்பாட்ல வந்து இறந்து போயிட்டாங்க. இந்த
அந்த ஒரு பொண்ணு வந்து அநாத ஆசிரமத்தில் வந்து சேர்த்துட்டாங்க. அப்படி சேர்த்ததுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கிற பசங்க நிறைய பேர் வந்து பயங்கரமாக கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க, பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சாங்க, பயங்கரமாக தூங்கிட்டு இருக்கும்போது காலை வந்து பிடிச்சி இழுத்துட்டு போக ஆரம்பிச்சாங்க. அந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கும்போது மேலே வந்து தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்படி வந்து அந்த பொண்ணை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு ஹாஸ்டலில் வந்து ஒரு பர்டிகுலரான ஒரு 4 பசங்க வந்து நைட்டும் அந்த பொண்ணை வந்து தூக்கிட்டு போயிட்டு வெளியே ஒரு காட்டு பகுதி இருக்குது, அந்த காட்டு பகுதியில் வச்சு அந்த பொண்ணை அடின்னு அடிச்சு அந்த பொண்ணை சித்திரவதைப்படுத்தி கடைசி அந்த பொண்ணை அடிச்சு வந்து கொலை பண்ணி அந்த ஒரு காட்டிலே வந்து தீ எரிச்சிட்டாங்க. அப்படி தீ எரிச்சதுக்கு அப்புறம் வந்து அந்த பொண்ணை பற்றின விஷயம் வந்து ஆசிரமம் ஃபுல்லாகவே வந்து பரவ ஆரம்பிக்குது. அந்த பொண்ணை வந்து காணவே இல்லை. அந்த பொண்ணு அவங்க அம்மா அப்பா இறந்ததுக்கப்புறம் கஷ்டத்தில் வந்து இந்த ஹாஸ்டலை விட்டு ஓடி போயிட்டா சொல்லி மேல் இடத்துல இருந்து சொல்லும் போது அங்கே 4 பசங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஜாலியாக வந்து போயிடுச்சு. எதுக்கு அந்த பொண்ணை வந்து சித்திரவதைப்படுத்தி தீயை வச்சு கொன்று எரிச்சு தள்ளிட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்து இந்த ஆசிரமத்தில் தங்க இஷ்டமே இல்லாமல் ஓடி போயிட்டான்னு சொல்லி எல்லாரும் வந்து சொல்ல ஆரம்பிச்ச உடனே இவங்க 4 பேருக்கு வந்து குளிர் விட்டு போச்சு. அந்த ஒரு பொண்ணு தான் வந்து இவங்க 4 பேரையும் வந்து பழி வாங்குறதுக்காக ஒரு ஆளையா ஒரு நைட் வந்து கொலை பண்ணிட்டு இருந்திருக்கா. கடைசி ஆளை கொலை பண்றதுக்கு தூரத்துல நின்று பொண்ணு இந்த ஒரு பொண்ணு தான். இந்த ஒரு பொண்ணோட மூஞ்சியை பார்த்துக்கிட்டு தான் கடைசியில் இந்த பையன் வந்து ரொம்ப அதிர்ச்சியில குறைஞ்சு போயிட்டான். உடனே அந்த ஒரு பொண்ணு வந்து அந்த ஒரு பையனை வந்து கொலை பண்ணிட்டு வாயை வந்து திறந்த மாதிரி வானத்தை பார்க்க வச்சுட்டு சுத்தி ஃபுல்லா வந்து ரோசா பூவை வந்து போட்டு வச்சுட்டு அந்த பையனை வந்து கொலை பண்ணிட்டு அந்த பொண்ணோட ஆத்மா வந்து அந்த ஒரு இடத்த விட்டு போயிருச்சு. இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல்ல வந்து புது கண்டென்ட் வந்து இன்னும் 2 நாள்ல வந்து வரப்போகுது. இந்த ஒரு கண்டென்ட்டை நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம லவ்லி பிரகாஷ் சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேல புது கண்டென்ட்டோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். ஸோ டடா பை, see you நண்பா.